மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால இன்னைக்கு நம்மளுடைய இந்த பள்ளிப்பாளையம் வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த உயர்மட்ட பாலம், அதாவது சுமார் 3.403 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து இதற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட சில பத்திரிகை செய்திகள், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாமே நாங்க பார்த்தோம். அதனால இப்ப திருப்பி இந்த ப்ராஜெக்டை முழுமையா தெரிஞ்ச இந்த அதிகாரிகளோட நம்ம கலந்து ஆலோசிச்சு அவங்கள மூலமா இப்ப ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 424.38 கோடி ரூபாய்க்குள்ள உள்ளடக்கம் கொண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு வரமாகும். அதுல இன்னைக்கு முக்கியமா நம்ம பேச போறது இந்த 3.403 உயர்மட்ட பாலத்துல இதுல 75 மீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆலம்பாளையத்துல முழுக்க ரயில்வே காரிடார். ஆக இது பல செக்மெண்டா பிரிச்சு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் அதனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த உயர் அதிகாரிகளுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கு. இந்த பாலம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமா 18ல அரசாணை போடப்பட்டாலும் ஜூன் 2021 தான் இதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் முழுமையா பெறப்பட்டு ஒர்க் அவார்ட் பண்ணி இந்த கான்ட்ராக்டர் மூலமா செய்யப்பட்டது. கான்ட்ராக்டர் தன்னிச்சையா பண்ண முடியாது, ஏன்னா இது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னால அவர்கள் மூலமாவே ஒரு எக்ஸ்டர்னல் எய்டட் ஏஜென்சி ஒவ்வொரு லெவல்லையும் கட்டுப்பாடு நிர்ணயம் பண்ணப்பட்டதை சரியான முறையில இருக்கா அப்படின்னு அவங்க பல்வேறு சோதனைகள் பண்ண பிறகுதான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ப்ரொசீட் பண்ணப்படும். அந்த கன்சல்டன்ட் தான் இப்ப என் கூட நிற்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்டை இருக்கிறது, இந்த உடைஞ்சிருக்குலாம் சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கங்கள் எல்லாமே அவர் சொல்லுவாரு. பொதுமக்களுக்கு இது ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால பிப்ரவரி மாசம் சுமார் 114 டன் கொண்ட எடையெல்லாம் வச்சு இதனுடைய லோடு பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டுதான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆக இது முற்றிலும் பாதுகாப்பானது. Actually, we are responsible for each and every stage quality control during construction. So அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராஜெக்டோட டிசைன் பண்றதுல இருந்து கரெக்டா அது பொதுமக்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லா லெவல்லையுமே அவர் கட்டுப்பாட்டு நிர்ணயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முழுமையா இது பிப்ரவரி மாசம் அவங்களால கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கப்படுது. எதுக்காக இது வைக்கிறாங்கன்னு கேட்குறது, நீங்க சொல்லுங்க. மெயின்டைன் பண்றதுக்கு கட்டியை வைப்பாங்க. இதுக்காக நம்ம விரலை வச்சுன்னா நசிக்கணும், கட்டையை வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் இன்க்ளைனேஷன் இருக்கணும், அதுக்கோசரம் கட்டையை வைப்பாங்க. கட்டையை வச்சுட்டு எடுத்துடலாம், அப்படியே விட்டுடலாம், ஏன்னா அது தானே கூட மக்கி விழுந்துரும். அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஒவ்வொரு ஐட்டமும் குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை உறுதி செஞ்சு தான் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருக்கு, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால சேஃப்டி பாயிண்ட்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால தேவையில்லாம வதந்திகளையோ இல்ல பயப்புறுத்துற மாதிரி செய்திகளையோ போடுறத மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது. இது முழுக்க பாதுகாப்பானது.